பூஜைக்கு உரிய மலர்கள். இறைவன் பூமியின் மீது படைத்துள்ள அத்தனை பொருட்களும் அவனுக்கு உரியன. அதில் மலர்களும் அடங்கும். ஆயினும் எல்லா மலர்களும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் கிடைப்பது கடினம். ஆகையால் கிடைக்கும் மலர்களையும் அதன் தன்மையையும் பயனையும் உணர்ந்து மனநிறைவோடு மனப்பூர்வமாக பயன்படுத்தி பூஜை செய்தால் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்க திருப்தி உண்டாகும். செந்தாமரை செல்வம், தொழிலில் மேன்மை, ஆத்ம பலம், சூரியன் அருள். வெண்தாமரை, வெள்ளை நந்தியாவட்டை, மல்லிகை, இருவாச்சி போன்ற வெள்ளை மலர்கள் மனக்குறையை போக்கும், மனதில் தைரியம் சேர்க்கும். தங்க அரளி மலர்கள் பெண்களுக்கு மாங்கல்ய பிராப்தி உண்டாகும். கடன் ஏற்படாது தடுக்கும். கிரகப்பீரை நீக்கும், குழு பார்வை அருளும். சிவப்பு அரளி, செம்பருத்தி மனதை வாட்டும், கவலை அகற்றி குடும்ப ஒற்றுமை பெருக்கும். நீல சங்கு புஷ்பம், நிலாம்பரம், நீலோற்பகம் ஆகியவை அவ பெயரை போக்கும், தரித்திரம் நீக்குவார். மன அமைதி தரும். சனி பகவானின் அருளையும் பெற்றுதரும், ஆயுளை பெருக்கும். மனோரஞ்சிதம் குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தி கணவன் மனைவிக்குள் அன்பையும் ஆயுளையும் பெருக்குவான். பாரிஜாதம், அல்லிப்பூ போன்ற சர்வ மங்கலான வெள்ளை புஷ்பங்கள் சந்திரன் அருளை பெற்று குத்தி வலிமையை பெருக்கும். தாயாரின் உடல் நலத்தையும் காப்பாற்றும் பாசி பச்சை, மறுக்கொழுந்து மருவு போன்றவை அறிவை பெருக்கி மன உறுதியை தரும். புதனுடைய நற்பார்வை அருளும். அடுக்கு அரளி, செம்பருத்தி, ஞானம், கல்வி, தொழில் பெருகும். வில்வ புஷ்பம், கருந்துளசி புஷ்பம், மகிழ்மலர் ஆகியவை ராகு கேது ஆகிய கிரகங்களின் நற்பலனை தரும். பழைய புஷ்பங்களையும் மொட்டுக்களையும் தூய்மை இல்லாத புஷ்பங்களையும் இறைவனுக்கு சாத்தக்கூடாது. விநாயக பெருமானுக்கு எருக்கம்பு, தும்பை, செம்பருத்தி, தாமரை, ரோஜா ஆகிய மலர்கள் பூஜைக்கு உகந்தவை. முருக பெருமானுக்கு முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தல், செங்காந்தல் உகந்தவை. திருமாலுக்கு தாமரை, பவளமல்லி, மறுக்கொழுந்து, துளசி, சாமந்தி ஆகியவை உகந்தவை. நீலசங்க புஷ்பம் பயன்படுத்தலாம். வரலட்சுமிக்கு மடல விழுந்த தாழை மடல் மிகவும் சிறந்தது.